பரபரப்பாக இயங்கும் வங்கியில் 2 மாதம் முன்பு ஒரு நாள் அவரை கவனித்தேன். வெள்ளை வேட்டி, வெள்ளை தொள சட்டை, 60 வயதிருக்கலாம். ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்திருந்த என் அருகில் வந்தமர்ந்தார். கையில் பணம் எடுக்கும் செலான். கண்டிப்பாக எழுதித் தரச் சொல்லுவார் என்கிற இருமாப்புடன் பேனாவில் கை வைத்து தயாராய் இருந்தேன். அவர் தன் சட்டையின் மேல் பையிலிருந்து பேனாவை எடுத்தார். நடுங்கும் விரல்களில் செலானில் பெயர், தேதியை எழுதினார். பாஸ்புக்கை சரிபார்த்தபடியே ஒவ்வொரு எண்ணாய் பொறுமையாய் அக்கவுண்ட் நம்பரை எழுதினார். எழுதிக்கொண்டே என் பக்கம் திரும்பி சிரித்தார். எழுதணுங்கள் ஐயா என்றவனை, வேண்டாம் தம்பி என்று சிரித்து மறுத்தார். தொகை எழுதும் காலம் வந்ததும் உள்பையிலிருந்து எதையோ எடுத்தார். சாணி பேப்பரில் அச்சடிக்கப்பட்டு 4ஆய் மடித்து வைத்திருந்த அது வாய்ப்பாடு. முதலெல்லாம் யார்ட்டையாச்சும் எழுதித்தர சொல்லி கேட்கறதுண்டு தம்பி. ஒரு நாள் என் பையன்ட்ட சொன்னப்ப படிச்சிருக்கலாம்லப்பான்னு கேட்டுட்டான். சங்கடமா போச்சு. படிக்காட்டிதான் என்ன, நாம நினைச்சா எழுத முடியாதான்னு இப்ப நானே எல்லாம் எழுதிக்கிடுறது. ஆனா இந்த நம்பருங்க மட்டும்தான் மனசுக்குள்ள நிக்க மாட்டேங்குது. அதான் வாய்ப்பாடு புக்கை வச்சுக்க ஆரம்பிச்சேன் என்றார். அவரை நினைத்து பெருமையாக இருந்தது. அதன் பிறகு பலமுறை அவரை காண்பதும் புன்னகையை பரிமாறிக் கொள்வதுமாய் கழிந்தது. ஒருமுறை திண்டுக்கல்லில் ஓர் இடத்தை சொல்லி, அங்க ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்குல்ல, அங்கதான் இருப்பேன் என்றார். 2 நாள் முன் பைக் பெட்ரோலுக்காக அருகே இருந்த பெட்ரோல் பங்குக்கு செலுத்தினேன். பெட்ரோல் அடித்துக் கொண்டிருந்த போது தான் அங்கே அந்த பெரியவரை பார்த்தேன். காற்று பிடிக்கும் இடத்தருகில் தரையில் அமர்ந்து என்ஜின் போன்ற எதையோ நோண்டிக் கொண்டிருந்தார். நிமிர்கையில் அவரும் என்னை பார்த்திருந்தார். சிரித்தபடி அருகே வந்து, வாங்க வாங்க தம்பி என்றபடியே அருகே வர, நான் பைக்கை விட்டிறங்கியபடி அவரிடம் நெருங்கினேன். பைக்கை அப்படி ஓரமா நிறுத்துங்க என்றவர் அலுவலக அறைக்கு நடந்தார். இல்லைங்கய்யா, நான் கிளம்புறேன், நீங்க வேலையை பாருங்க எனும்போது, அட வாங்க தம்பி என்று கையை பிடித்து அழைத்து போனார். அலுவலக அறையில் ஒரு இளைஞர் அமர்ந்திருக்க போய் அறிமுகப்படுத்தினார். பேங்க்ல அடிக்கடி பார்ப்பேனம்பேனே, இவருதான். இந்த தம்பிகிட்ட மட்டும்தான் பேசுவேன் அப்பப்ப என்று சொல்லிவிட்டு, டியா காப்பியா என்று கேட்டார். இல்லீங்கய்யா என்றவன, அட சும்மா இருங்க என்று விட்டு அலுவலக இளைஞரிடம் ஒரு 20 ரூபா கொடுப்பா, டீ வாங்கிட்டு வரேன் என்று வாங்கி கொண்டு போனார். என்ன பேசுவது என்று புரியாம, பெரியவர் ரொம்ப கவனமுங்க, பேங்க் வர்றப்ப பார்த்திருக்கேன், அவர் பையன் ஏதோ பேசிட்டான்னு அவரே எல்லாத்தையும் வந்து எழுதிக்கிறாரு. நீங்க வேற யாரையாச்சும் கூட அனுப்பலாமே சார், பாவம் வயசான காலத்துல. இல்லீங்க, அவருக்கு சில வேலையை அவரே செஞ்சாதான் பிடிக்கும், அப்படியே வளர்ந்துட்டாரு என்றார் இளைஞர். அது சரிதாங்க, நீங்க ஓனர், நீங்க சொன்னா கேட்க மாட்டாரா என்ன?